ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சிவதற்கான வழி. இன்றைக்கு பகவத்கீதை வகுப்பில் கலந்துட்டுருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதை உண்மை உருவில் தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் இன்றைக்கி படிக்கிற ஸ்லோகம் 2ஆம் அத்தியாயத்தில் 34வது பதம். அகீர்த்திம் சாபிபூதானி கதா இஷ்யந்தி தே அவ்யயம் சம்பவிஸ்தஸ்ய ச கீர்த்திர் மரணாத் அதிர்ச்சதே. Translation purpose divine by divine grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada. Jai Srila Prabhupada Jai. People will always speak of your infamy, and for a respectable person dishonor is worse than death. Dishonor is worse than death. ஸோ இங்கே பகவான் என்ன சொல்கிறார் அர்ஜுனன்ட்ட, ரொம்ப அழகாக பகவான் அர்ஜுன்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். என்ன சொல்கிறாரு, சரி ஒரு வேளை அர்ஜுனன் ஆத்மாவை ஒத்துக்கலை, சரி இந்த ஆத்மா இந்த தத்துவத்தில் அர்ஜுனன் எடுத்துக்கலன்னு சொன்னால் கூட, இப்போ பகவான் என்ன சொல்ல வர்றாரு, 30ஆம் ஸ்லோகம் வரைக்கும் 2ஆம் அத்தியாயத்தில் 30ஆம் ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம ஞானத்தை பற்றி சொன்னார். சரி ஒரு வேளை அர்ஜுனன் அதில் கன்வின்ஸ் ஆகலையா, ஆத்மாவை பற்றி அவருக்கு பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லையா, சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு அர்ஜுனன் இந்த தரத்துலையாவது யோசிக்கணும். அர்ஜுனன் எந்த தரத்தில் சிந்திக்கணும், அர்ஜுனன் எந்த தளத்தில் சிந்திக்கணும்னு பகவான் சொல்கிறாரு. நீ ஒரு சத்திரியனாக இருக்கிறதுனால இந்த யுத்தம் செய்யாமல் நீ விட்டுட்டீன்னா, அர்ஜுனா நீ இந்த யுத்தம் செய்யாமல் விட்டுட்டீன்னா மக்கள் உன்னை இகழ்வாங்க, உன்னை அவதூறு பேசுவாங்க, உன்னை கோழைன்னு சொல்லுவாங்க. இது உனக்கு பெருத்த அவமானம். ஒரு சத்திரியனுக்கு அவமானம் என்பது மரணத்தை விட மோசமானது. அதுக்கு மரணத்தை அவன் தழுவிடலாம். அப்போது பகவான் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு சத்திரியன் என்ற முறையில், அர்ஜுனா நீ ஒரு சத்திரியன் என்ற முறையில் இந்த யுத்தத்திலேருந்து பின்வாங்கக்கூடாது. இந்த யுத்தத்திலேருந்து பின்வாங்கிறது, நீ ஒரு சத்திரியன் என்ற முறையில் இந்த யுத்தத்திலேருந்து நீ பின்வாங்கினா அது உனக்கு அவமானம்தான். அப்போ ஒரு சத்திரியனுக்கு மரணத்தை காட்டிலும் கொடூரமானது அவமானம். அதனால் நீ அவமானப்படக்கூடாதுன்னு நினச்சின்னா இந்த யுத்தம் நீ செய்தே ஆகணும். அப்போது இங்கே ஆத்மாவுக்கு ஏது மான அவமானமெல்லாம் இப்போ நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, ஆத்மாவுக்கு சந்ததி கிடையாது, ஆத்மா நித்தியமானது அழிவற்றது, எல்லாம் சரி. அப்போ ஆத்மாவுக்கு மான அவமானம் கிடையாது. சரி ஒரு வேளை அர்ஜுனன் ஆத்மாவின் தளத்தில் யோசிக்காமல், நான் ஒரு குரு வம்சத்துக்காரன், நான் பாண்டுவோடைய புத்திரன் அப்படின்னு யோசிச்சார்னா, அப்படி ஒரு வேளை அர்ஜுனன் ஆத்மாவின் தளத்தில் சிந்திக்காமல் உடல் தளத்தில் சிந்தித்தால் சத்திரியன் என்ற முறையில் அவர் இந்த யுத்தத்தை பின்வாங்கக்கூடாது. ஏன்னா ஒரு சத்திரியனுக்கு அவமானம் மரணத்தை காட்டிலும் மோசமானது. அதனால் எந்த ஒரு சத்திரியனும் அவமானத்தை விரும்ப மாட்டார். இல்லை இந்த உலகத்தில் யாராவது அவமானப்பட நினைப்பாங்களா? பரவாயில்லைங்க, எனக்கு எவ்வளோ அவமானம் வந்தாலும் பரவாயில்ல. இந்த உலகத்தில் யாருமே அவமானப்படணும்னு விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே புகழப்படணும், கௌரவிக்கப்படணும். நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், நம்மளை கௌரவிக்கணும், புகழணும், நம்ம பேர் சொல்லணும், இந்த மாதிரி தான் நினைப்போம். என்னை எல்லோரும் எவ்வளோ அவமானப்படுத்தலான்னு பரவாயில்ல, அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன் அப்படி யாரும் சொல்ல மாட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் அவமானத்தினால் தற்கொலை செய்து கொண்டவங்களாம் உண்டு. அவமானம் தாங்க முடியாமல் சமுதாயத்தில் நம்ம படிக்கிறோம், கேட்குறோம், பார்க்குறோம். அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார், அவமானம் தாங்க முடியால் உயிரை விட்டுட்டார், அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் இந்த மான அவமானம் யாருக்கு? தன்னை உடலோடு யார் ஒருவர் தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கிறாரோ அவருக்கு மான அவமானம் உண்டு. சரி இப்போ அர்ஜுனன் தன்னை ஆத்மாவின் கண்ணோட்டத்தில் பார்க்கல, தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டாலும் அப்போ அர்ஜுனனுக்கு இந்த யுத்தம் அவசியம். இந்த யுத்தத்திலிருந்து அர்ஜுனன் பின்வாங்க கூடாது.
இந்த தர்மத்துக்கான யுத்தத்திலிருந்து அர்ஜுனன் பின்வாங்கக்கூடாது. இதுதான் பகவானுடைய விருப்பம். இப்போ பகவான் என்ன சொல்ல வர்றார்? அப்போது நீ இந்த உடல் நினச்சிட்டா கூட நீ ஒரு சத்திரியன் என்ற முறையில் உனக்கு மரணத்தை காட்டிலும் அவமானம் ரொம்ப கொடூரமானது. அதனால் மக்கள் உன்னை இகழக்கூடாது, உனக்கு அவமானம் ஏற்படக்கூடாதுன்னு நினச்சினா இந்த யுத்தம் செய்யணும். அப்போது கிருஷ்ணருடைய நோக்கம் இங்கே தெளிவாக புரியுது. பிரபுபாதர் முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தில் எழுதிட்டார் பொருளுரையில், நெல் வயலில் தேவையற்ற களைகளை பிடுங்கி எறிவது போல தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் திருதராஷ்டிரம் அவர் புதல்வரும் மற்றவர்களும் அங்கே ஒருங்கே வரவைக்கப்பட்டு எப்படி நெல் வயலில் களைகளெல்லாம் பிடுங்கி எரிக்கப்படுதோ அதுபோல் இந்த துஷ்டர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். இது பகவானுடைய விருப்பம். அப்போது இந்த தர்மத்துக்கான யுத்தத்தில் அர்ஜுனன் பங்கு பெற வேண்டும்ங்கிறதா கிருஷ்ணருடைய விருப்பம். அப்போது இங்கே 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று என்னுடைய சுயநலம், என்னுடைய விருப்பம் என்ன, இனி ஒன்று பகவானுடைய விருப்பம் என்ன. நான் என்னுடைய சுயநலத்தை விரும்புகிறேன்னா, நான் விரும்புனதை அடையணும்னு நினைக்கிறேன்னா, இல்லை பகவானுக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார். அப்போ இன்றைக்கான பாடம், அழகான பாடம் என்னென்னா, அர்ஜுனன் தன்னுடைய சுயநலத்தை விரும்புகிறார். நான் என்னோடய குடும்ப அங்கத்தினரோடு சண்டை போட மாட்டேன், நான் என் குடும்ப அங்கத்தினரோடு சண்டை போட மாட்டேன், அது எனக்கு பிடிக்கலை, அது பாவமே சேரும், இப்படியெல்லாம் சொன்னார். ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்தணும்னு மறந்து போயிட்டார். அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு? அவர் தன்னுடைய புலனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாரே தவிர கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்தணுங்கிறத மறந்துட்டார். அது கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும்னு மறந்ததுனால அர்ஜுனனுக்கு இப்போ சந்தோஷம் இல்லை. அதே அர்ஜுனன் கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் சந்தோஷமாயிடுவார். இதுதான் அறியாமை. அப்போது அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு? தன் புலன்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, கிருஷ்ணாவுடைய புலன்களை திருப்திப்படுத்த மறந்துட்டார். ஏன்னா கிருஷ்ணா ரிஷிகேஷா, அவர் தான் புலன்களின் அதிபர், புலன்களின் எஜமானர். அப்போது ரிஷிகேஷனான புலன்களின் எஜமானருடைய சேவையில் நம்ம புலன்களை ஈடுபடுத்தும் போது அது தூய்மை அடையும். இது நம்ம முதல் அத்தியாயத்திலே படித்தோம். ரிஷிகேஷாங்கிற வார்த்தைக்கு பொருள் படிக்கும்போது இதை நம்ம படித்தோம். அதனால் இங்கே அழகான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அர்ஜுனன் கிருஷ்ணருக்காக இந்த யுத்தம் செய்யணும். அதுதான் ஒரு பக்தனுடைய முக்கியமான ஒரு தூய பக்தனுக்கு தனக்கென்று விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. பகவானை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான். பகவானை திருப்திப்படுத்தணும், அவரை சந்தோஷப்படுத்தணும். தனக்குன்னு எந்த ஒரு சுயமான வெறுப்போ கிடையாது. அப்போ உண்மையில் அர்ஜுனன் இதைத்தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் பகவானுடைய ஏற்பாட்டினால், பரமனுடைய இச்சையினால் அர்ஜுனன் அறியாமல் புகுத்தப்பட்டார். அதன் மூலமாக நமக்கு பகவத்கீதை கிடச்சிது. அர்ஜுனன் அறியாமல் புகுத்தப்பட்டதுனால தான் நமக்கு பகவத்கீதை கிடச்சிது. இல்லாட்டி பகவத்கீதை கிடச்சிருக்காரு. அதனால் இப்போ அர்ஜுனன் ஒரு சாதாரண மனிதனை போல தன்னை வைத்துக் கொள்கிறார். ஒரு சாதாரண மனிதர் என்ன பண்ணுவார்? அவருக்கு அவமானம் தாங்க முடியாது. அவமானம் மரணத்தை விட கொடூரமானது. ஒரு சாதாரண மனிதனுக்கு அவமானம் என்பது மரணத்தை விட கொடூரமானது. அதனால் நீ அவமானப்படணுமா? பேசாமல் இந்த யுத்தம் பண்ணிடு. இந்த யுத்தத்தில் இறந்தாலும் உனக்கு புகழ் தான். நீ அவமானப்படுறதை விட இந்த யுத்தத்தில் நீ வீர மரணம் அடைஞ்சாலும் உனக்கு புகழ் தான் சொல்கிற. ஸோ எப்படியெல்லாம் கிருஷ்ணா அர்ஜுனனை தன் பக்கம் திருப்பலாம், அர்ஜுனுடைய கவனத்தை ஈர்க்கலாம். தட் மீன்ஸ் எப்படி ஜீவாத்மாக்களை தன் பக்கம் ஈர்க்கலாம், தன் பக்கம் திருப்பலாம். பகவத்கீதை வாயிலாக ஜீவாத்மாக்களுக்கு எப்படி நான் இந்த ஆத்மான்னு சொல்லித்தரார். அப்புறம் ஆத்மாவின் தளத்தில் எப்படி சிந்திக்கணும்னு சொல்கிறார். அப்படியே நீ இந்த உடலை நினச்சிட்டா கூட நீ உன் கடமையை செய்யணும், அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது. அப்போ கடமையை செய்கிறது அதுலேருந்து பின்வாங்கக்கூடாதுன்னு என்னது? அந்த கடமையை கிருஷ்ணரது விருப்பத்துக்காக, கிருஷ்ணாவோட திருப்திக்காக செய்யணும். அதுதான் இங்கே முக்கியம். நம்ம செய்யக்கூடிய செயல் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கா, கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செய்கிறோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இங்கே அர்ஜுன்கிட்ட சொல்கிறாரு, ஓ பரதகுல தோன்றலே, எழுந்து போரிடுவாயாக, உன் உத்தியோக கடமையிலேருந்து நீ பின்வாங்கக்கூடாது. பாருங்கள், அர்ஜுனன் நிறைய உதாரணம் இருக்குது மகாபாரதத்தில். அர்ஜுனன் சில நேரங்களில் அவர் பகவான் மேல் உள்ள அன்புனால் கிருஷ்ணரை பகவானே மறந்துடுவார். சில நேரங்களில் அர்ஜுனன் என்ன பண்ணிவிடுவார்னா, தன்னை அறியாமல் சபதம் போட்டார். என்ன பண்ணார்? இந்த ஜெயத்ரதனை கொல்லுவேனர். ஏன்னா அபிமன்யுங்கிற அந்த குழந்தைய, அர்ஜுனுடைய குழந்தை அபிமன்யுவை பெரும் மகாரதர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன், கிருப்பாச்சாரியா, சகுனி எல்லாரும் சூழ்ந்து கொண்டு அபிமன்யுவோடு யுத்தம் செய்கிறாங்க. அப்போ அர்ஜுனனை அபிமன்யுக்கிட்ட வர முடியாமல் தடுத்தவன் ஜெயத்ரதன்.
அப்போ சக்கரவியூகத்துக்குள்ளே போய் அபிமன்யு மாட்டின்றார். இந்த மகாபாரத யுத்தத்தில் சக்கரவியூகத்துக்குள்ளே போய் அபிமன்யு மாட்டிக்கிட்டார். அப்போது இந்த ஜெயத்ரதன் தான் அர்ஜுனனை கிட்ட வர விடாமல் தடுக்கிறார். அப்புறம் அந்த அந்த பெரிய மகாரதர்கள் முன்னாடி அபிமன்யு வந்து வீர மரணம் அடைந்தார். அன்றைக்கு வந்து அர்ஜுனன் சபதம் எடுக்கிறார், நான் வந்து ஜெயத்ரதனை கொல்லுவேன். ஆனால் கிருஷ்ணரை கேட்கவே இல்லை. அவர் கிருஷ்ணரை கேட்காமலே அர்ஜுனன் இந்த முடிவு எடுத்துடுறாரு. சரி, அப்போ என்ன பண்ணார்? அடுத்த நாள் அர்ஜுனன் கிருஷ்ணர் கேட்குறார், அர்ஜுனா நீ என்ன ஜெயத்ரதனை கொல்லுவேன், அதாவது இன்றைக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே நான் ஜெயத்ரதனை கொல்லுவேன்னு சொல்லி சபதம் போட்டிருக்கியே, இந்த மகாரதர்களாக மீறி எப்படி நீ ஜெயத்ரதன் போவேன்? ஜெயத்ரதன் பயந்து போய் ஒளிஞ்சுட்டு இருக்கான். பீஷ்மர், துரோணர், கர்ணா, கிருப்பாச்சாரியா, அஸ்வத்தாமா, சகுனி எல்லா மகாரதர்களும் இருக்காங்க. இந்த மகாரதர்கள்லாம் கடந்து தான் அர்ஜுனன் ஜெயத்ரதன்ட்ட போகணும். ஸோ ஜெயத்ரதனுக்கு நல்லா தெரியும், இவங்கெல்லாம் எனக்கு பாதுகாப்பு தந்தால் அர்ஜுனன் எங்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லி ஜெயத்ரதன் போய் ஒழிஞ்சுட்டு இருக்கார். யாருக்கு பின்னாடி? இந்த மகாரதருக்கு பின்னாடி. அர்ஜுனன் அன்றைக்கி பயங்கரமாக யுத்தம் செய்கிறார். கடும் யுத்தம் நடக்குது, கடுமையான யுத்தம். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்தது. கிருஷ்ணா பார்க்குறாரு, இந்த அர்ஜுனனால் வந்து ஜெயத்ரதனை கொல்ல முடியுமா? ஸோ என் பக்தன் தோல்வி அடைய நான் விடமாட்டேன். கிருஷ்ணா ஒருபோதும் தன் பக்தன் தோல்வி அடைய விடமாட்டார். கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷதி. கிருஷ்ணா ஒருபோதும் தன் பக்தர் தோல்வி அடைய விடமாட்டார். இப்போ அர்ஜுனன் சபதம் போட்டிருக்கார், இந்த சபதத்தில் அர்ஜுனன் தோக்கக்கூடாது. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணார், தன்னுடைய சுதர்சன சக்கரம் கொண்டு அப்படியே சூரியனை மறைச்சிட்டார். சுதர்சன சக்கரம் வச்சு மேகத்தை வச்சு சூரியனை மறைச்சிட்டாரு. ஜெயத்ரதன் நினச்சிட்டான் இப்போ சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. ஜெயத்ரதன் என்ன நினச்சின்னா, சூரியன் அஸ்தமனம் ஆச்சுன்னு நினச்சி முன்னாடி வந்து கொக்கரிக்கிறான். அர்ஜுனன் முன்னாடி வந்து, அர்ஜுனா கோழையே, நீ என்னை கொன்னுருவேன்னு சொன்னியே, பார் சூரியன் அஸ்தமித்து விட்டது, எங்கே உன் வீரம், எங்கே உன் சபதம், ஆஹாஹாஹா, நெருப்பில் இறங்குன்னு சொல்லி அர்ஜுனன் முன்னாடி கொக்கரிக்கிறான் ஜெயத்ரதன். இந்த மகாரதர்களுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு அர்ஜுனன் இப்போ ஜெயத்ரதன் இப்போ கொக்கரிக்கிறான். அர்ஜுனன் என்ன பண்ணார், சரி நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியல, ஜெயத்ரதனை கொல்ல முடியல, இனி அடுத்து நான் நெருப்பில் இறங்கி தான் ஆகணும். ஜெயத்ரதன் சொல்கிறான், நெருப்பில் இறங்குன்னா அர்ஜுனன் ரதத்தை விட்டு இறங்கி தன்னுடைய காண்டியம் எடுத்து அவர் அஸ்திரம் விட்டு நெருப்பை மூட்ட போகிறார். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணார்னா, அப்படியே அந்த சுதர்சனத்தை மேகத்தை விளக்குறார். சுதர்சனம் கொண்டு மேகத்தை மூடினார். அந்த மேகத்தை விளக்குன்னு சூரியன் தெரியுது. கிருஷ்ணன் சொன்னார், அர்ஜுனா இன்னும் சூரியன் அஸ்தமிக்கல, இதோ சூரியன், அதோ ஜெயத்ரதன், விட்றா அம்பன்னார். இதோ சூரியன், அதோ ஜெயத்ரதன், அம்பை விடுனார். விட்டா அர்ஜுனன் அம்பு. ஜெயத்ரதன் தலை துண்டிச்சு போய் அவங்க அப்பாவுடைய மடியில் போய் விடுது. இருவரும் மண்டை விடுத்து இறந்து போனார். அதனால் இந்த மகாபாரத யுத்தத்தில் பகவான் அர்ஜுனன் பக்கம் நின்று எல்லா விதத்திலும் அர்ஜுனனுக்கு பாதுகாப்பாக இருக்கார். எல்லா விதத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் அர்ஜுனனை பகவான் தோல்பிக்க விடவே இல்லை. ரொம்ப அழகான லீலைகள். இங்கே வந்து அர்ஜுனன் இந்த யுத்தத்துக்காக தயங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் பகவான் சொல்கிறார். எல்லாத்துக்கும் மேலே பகவான் அவர் பக்கம் இருக்கார். ஜெயத்து பாண்டு புத்திரானாம் ஏஷாம் பக்ஷே ஜனார்தனான வாசுதேவன் கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஆனாலும் ஒரு பக்தனுக்கான இறக்க குணத்தினால அர்ஜுனன் இதை வேணான்னு நினைக்கிறாரு. கிருஷ்ணர் இல்லை, இது செய்யலைனா தான் உனக்கு அவமானம், இது செய்யலைனா தான் உனக்கு பாவம், அதனால் இந்த தர்மத்துக்கான யுத்தத்தை நீ செய்தே ஆக வேண்டும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா இதோடைய முக்கியத்துவத்தை அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார். ஹரே கிருஷ்ணா. நிரந்தரா ஸ்ரீமத் பகவத்